Hey guys. இப்போ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் லா பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லா ஃபார் ஓப்பன் சிஸ்டம் அனாலிசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா. இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஓப்பன் சிஸ்டம் அனாலிசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இது வரைக்கும் க்ளோஸ் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ பெரிய ஓப்பன் சிஸ்டம்னா முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான். வேர் தேர் இஸ் மாஸ் இன்ட்ராக்ஷன் as well as எனர்ஜி இன்ட்ராக்ஷன், அதான் வந்து ஓப்பன் சிஸ்டம். மாஸ் இன்ட்ராக்ஷன், மாஸ் அண்ட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் ரெண்டுமே இருக்கும், அதான் வந்து ஓப்பன் சிஸ்டம். இப்போ வந்து ஓப்பன் சிஸ்டம் ஒரு கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் மீன்ஸ் there won't be a change in volume இல்லையா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டர்பைன் ஆர் கம்ப்ரஸர் சம்திங் ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணியோம். இப்போது டர்பைன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து இதான் என்னுடைய வால்யூம், இதுக்குள்ளே தான் என்னுடைய டர்பைன் பிளேட்ஸ் இருக்கும், பிளேஸ் ஆகிருக்கும், ஷாஃப்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதை என்னோடய கண்ட்ரோல் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறேன். So this is my control surface. ஓகேவா? This is my control volume. என் கண்ட்ரோல் சர்ஃபேஸ்குள்ளே இருக்க வால்யூம்னா வந்து இந்த கண்ட்ரோல் வால்யூம், இதான் என்னுடைய சிஸ்டம் இங்கே. ஓகேவா? கண்ட்ரோல்டு வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ், சடன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட், சடன் அமௌண்ட் ஆஃப் லிக்விட், a certain amount of gas is entering, or transfer of matter இருக்கும். அதாவது certain mass of fluid will be entering and exiting the controlled volume that you are considered. You consider பண்ணுற அந்த ஸ்பேஸ் சிஸ்டத்தில் certain mass of fluid will be entering and leaving. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து மாஸ் இன்ட்ராக்ஷன் வச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? இங்கே இடத்துல மாஸ் இன்ட்ராக்ஷன் ப்ளே இட்ஸ் ரோல், அதை பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த ஓப்பன் சிஸ்டம் அனாலிசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேங்க் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸிட், இது வந்து இன்லெட், இது வந்து எக்ஸிட். டேங்க்ஸ் இன்லெட் அண்ட் டேங்க்ஸ் எக்ஸிட். ஓகேவா? இதுதான் என்னுடைய சிஸ்டம். இங்கே இந்த சிஸ்டத்தில் இதுதான் வந்து என்னுடைய கண்ட்ரோல் வால்யூம். ஓகேவா? இதை வந்து நான் கண்ட்ரோல் சர்ஃபேஸ் வந்து அஷ்யூம் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னுடைய கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஸோ ஐ எம் certain amount of வாட்டரோ certain amount of கேஸோ வந்து நான் இது வழியாக உள்ளே அனுப்புகிறேன். ஸோ இட் இஸ் எக்ஸிட்டிங் வயா திஸ் வே. இப்போ இதான் என்னோடய இன்லெட் ஸ்டேட் 1, இது வந்து எக்ஸிட் ஸ்டேட் ஐன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல எக்ஸிட் ஸ்டேட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் அனுப்புகிற ஃப்ளூயிட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பிஹேவ் பண்ண போகுது? இப்போ வந்து இங்கே இதில் என்ன சொன்னோம், மாஸ் அண்ட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். இப்போ இதுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேசிக் டேர்ம்ஸை பற்றி பார்த்துருவோம், ஸ்டெடி and unsteady. What do you mean by steady and unsteady flows? Fluid mechanics and thermodynamics ரெண்டுத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேர்ம் அடிக்கடி கிராஸ் பண்ணுவீங்க. ஸ்டெடி and unsteady அப்படின்னா, ஸ்டெடி அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் டசன்ட் வேரி வித் டைம். டைமை பொறுத்து இது மாறாது. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைமை பொறுத்து மாறாது. ஓகேவா? அதே அன்ஸ்டெடி ஃப்ளோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வில் பி வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து மாறும். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேங்க்கு
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் எடுத்துக்கோங்க. ஒரு பைப்பில் வந்து இது ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன், இது செகண்ட் கிராஸ் செக்ஷன், ஓகேவா? திஸ் ஒன் இஸ் தேர்ட் கிராஸ் செக்ஷன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் வழியாக சடன் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் என்ட்ராகுது. போகிற ஃப்ளூயிடுக்கு வந்து சடன் வெலாசிட்டி இருக்கும், சடன் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் 2 மீட்டர் பர் செகண்ட், ஓகேவா? 2 மீட்டர் பர் செகண்டில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டு ரீடிங் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 10th மினிட்ல ஒரு ரீடிங் எடுக்கிறேன், 10th மினிட்ல ரீடிங் எடுக்கிறேன். 3 இடத்துலையும் 10th மினிட்ல ரீடிங் எடுக்கிறேன். அடுத்து 20th மினிட், அடுத்து 30th மினிட், இந்த மாதிரி வந்து ரீடிங்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து எனக்கு மாறாது, பட் வித் ரெஸ்பெக்ட் டு கிராஸ் செக்ஷன் மாறலாம். இந்த கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது இப்போ 5 kg per second, ஓகேவா? இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் போகுது. அதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் சம்திங் அரௌண்ட் 3 மீட்டர் பர் செகண்ட். இது வந்து நீ எந்த மினிட்ல எடுத்தாலுமே வந்து இந்த வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கிராஸ் செக்ஷனுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறாது, பட் இட் கேன் வேரி ஃப்ரம் கிராஸ் செக்ஷன் டு கிராஸ் செக்ஷன் தட் யூ ஆர் கன்சிடரிங். அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக தான் அதை சொல்கிறேன். மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சேம் மாஸ் தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு இன்லெட் இருக்குது அப்படின்னா 7 kg per second அப்படிங்கிறதுல போகுது. எக்ஸிட்டில் போகிறது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 5 மீட்டர் per second. இது கம்மிங் அரௌண்ட் டு பி ஃபார் எக்ஸாம்பிள் 3 kg per second. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிக்னிஃபை பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷனில் நீங்கள் எந்த மினிட்ல எடுத்தாலும் இதுதான் இருக்கும். அதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் த ப்ராப்பர்ட்டிஸ் டோன்ட் வேரி. அதுதான் வந்து இதுக்கு அர்த்தம் ஸ்டெடி ஃப்ளோ, ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் டோன்ட் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதான் ஸ்டெடி ஃப்ளோ. அதே அன்ஸ்டெடி ஃப்ளோனா 10th மினிட்ல எடுக்கும்போது 2 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும் வெலாசிட்டி. 20th மினிட்ல எடுக்கும்போது 4 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். 30th மினிட்ல எடுக்கும்போது 6 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அதாவது there will be variation in properties with respect to time at a particular cross section that you have considered, ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது அந்த ஸ்டெடி அண்ட் அன்ஸ்டெடி, ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறிச்சு அப்படின்னா அன்ஸ்டெடி, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறல அப்படின்னா அது வந்து ஸ்டெடி ஃப்ளோ, ஓகேவா? இப்போது இன்னொரு டேர்ம் இருக்குது, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்க்கவும் பார்ப்பீங்க, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம். அதாவது யூனிஃபார்ம்டு ஃப்ளோ. யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்னன்னாக்க, அதாவது இப்போ வந்து எப்படி வந்து பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனில் டைமை பொறுத்து வேரி ஆகுலையோ, இப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் செகண்ட் கிராஸ் செக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5th மினிட்ல ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க. 5th மினிட்ல வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட். அதே 2 மீட்டர் பர் செகண்ட் தான் இங்கேயே இருக்கணும். இதே தேர்ட் கிராஸ் செக்ஷன் ஒன்று கன்சிடர்னா அதே 2 மீட்டர் பர் செகண்ட் தான் இங்கேயே இருக்கும். அதே 10th மினிட்ல எடுக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரி ஆகும், பட் ஓவர் தி கிராஸ் செக்ஷன் வேரி ஆகாது. அது நீங்கள் எடுக்கிற டயத்தில் எந்த கிராஸ் செக்ஷன் எடுத்தாலும் சேம் வேல்யூ தான் இருக்கும். அதுதான் வந்து யூனிஃபார்ம்ஸ் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படிமா, யூனிஃபார்ம்டு ஃப்ளோ அப்படிமா. ஃபார் எக்ஸாம்பிள் 10th மினிட்ல எடுக்கும்போது 5 மீட்டர் பர் செகண்ட், 5 மீட்டர் பர் செகண்ட் எல்லா கிராஸ் செக்ஷனும் 5 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும் அந்த 10th மினிட்ல. கிராஸ் செக்ஷனை பொறுத்து வேரி ஆகாது, அதுதான் வந்து யூனிஃபார்ம். டைமை பொறுத்து வேரி ஆகலாம், அது வந்து ஸ்டெடி, ஓகேவா? இது 2 டேர்மும் வந்து முக்கியமான டேர்ம்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், எனர்ஜி, மாஸ், m1. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா மாஸோட யூனிட்னா கேஜி. இதே வந்து ரேட் ஆஃப் மாஸ் பர் செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் இந்த நீ கன்சிடர் பண்ணுற அந்த இன்லெட்டில் பர் செகண்டுக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணால் எம் டாட்னு போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கேஜி பர் செகண்ட், ரேட் ஆஃப் மாஸ் த்ரூ தட் பாயிண்ட் தட் யூர் கன்சிடர். எந்த இடத்த கன்சிடர் பண்ண அந்த இடத்துல நான் இன்லெட்டில் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் எம் டாட்னு எடுத்துக்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஆஃப் எனர்ஜி. ஸ்பெசிஃபிக்னா என்னென்னா, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸை ஸ்மால் லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணிக்காங்களோ அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ். ஸ்மால் யூ, ஸ்மால் ஹெச். ஸ்மால் யூனா ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. இது வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. இது வந்து ஸ்பெசிஃபிக் என்தால்பி. ஸ்மால் எஸ்னா ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்னா என்ன? டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ், இப்போ ஜூல் பர் கேஜி. அதாவது இட்ஸ் மாஸ் வந்து நமக்கு இங்கே வந்து டிவைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் இதெல்லாம். புரியுதா? ஆல் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஆர் intrinsic values or intensive properties or intrinsic properties. Total energy per unit mass, total enthalpy per unit mass, specific entropy na total entropy per unit mass. And the mari specific quantities. With reference to unit mass. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எனர்ஜிஸ் மாஸ் அட் இன்லெட் இவ்வளோ எனர்ஜி. என்னென்ன எனர்ஜி இருக்குது? என்தால்பி அட் இன்லெட். ஓகே, ஸ்பெசிஃபிக் என்தால்பி அட் இன்லெட். ஓகேவா? வேறு என்ன? ஸ்பெசிஃபிக் வால்யூம் அட் இன்லெட். அப்புறம் கைனெட்டிக் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் கைனெட்டிக் எனர்ஜி அட் இன்லெட். வேறு ஸ்பெசிஃபிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் இன்லெட். ஓகேவா? அதே மாதிரி இதே வந்து எக்ஸிட் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது? மாஸ் அட் எக்ஸிட், இன்டர்னல் எனர்ஜி விட்டேன். ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி அட் இன்லெட், என்தால்பி அட் எக்ஸிட், இன்டர்னல் எனர்ஜி அட் எக்ஸிட். இது ஸ்பெசிஃபிக் வால்யூம் அட் எக்ஸிட், தென் கைனெட்டிக் எனர்ஜி அட் எக்ஸிட், பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் எக்ஸிட். ஓகேவா? Across the controlled surface certain volume of fluid is moving. நீ கன்சிடர் பண்ணுற certain volume of fluid வந்து இது வந்து ஒரு fluid molecule எடுத்துக்கிற அப்படின்னா இந்த molecule of fluid is being displaced. அதான் flow workன்னு பார்த்தோம் முன்னாடியே. certain amount of fluid, certain volume of fluid will be displaced from இங்கேருந்து இப்போ இங்கே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஒர்க்கு, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து என்னென்னா ஃப்ளோ ஒர்க்கு, ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஒரு பாயிண்ட்டில் இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து எதுக்கு சொன்னோன்னா இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாஸ் பேலன்ஸ், மாஸ் வந்து இந்த இடத்துல மாஸ் எனர்ஜி. நம்ம என்னென்ன எனர்ஜி பார்த்துருப்போம்? மேக்ரோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோபிக் பார்த்தோம். அது எல்லாத்துலேயும் என்னென்ன இருந்துச்சு? கைனெட்டிக், பொட்டன்ஷியல். ஓகேவா? தென் இன்டர்னல் எனர்ஜிஸ். அதான் இன்டர்னல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃப்ளோ ஒர்க் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக் வால்யூம், ப்ரெஷர் இன்டூ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு பார்த்துருப்பேன். என்தால்பிங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட், அதையும் பார்த்துருப்போம். ஸோ எனர்ஜிஸ் அண்ட் மாஸ் பேலன்ஸ். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஸ்டெடி ஃப்ளோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுலேயும் ரெண்டு இருக்குது, ஸ்டெடி அண்ட் அன்ஸ்டெடி. ரெண்டுக்குமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் தான்.